அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேள்விகளாக பெற்று அதற்கு விடையளிப்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். அந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் சின்ன ஒரு அறிமுக உரையை உங்களுக்கு செய்துவிட்டு அதன் பிறகு நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கு முக்கியமான அறிமுக உரை என்னவென்று சொன்னால், நம்முடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது சமுதாயத்திலே பிரமுகர்களாக இருக்கக்கூடியவர்களும் பல்வேறு இயக்கங்களிலே பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களும் மார்க்க அறிஞர்கள் என்று பெயரெடுத்தவர்களும் நம்முடைய பிரச்சார கூட்டங்களுக்கு எதிராக கச்சை கட்டி கொண்டு தங்களுடைய எதிர்ப்பு முயற்சிகளை செய்து வருவதை நாம் அவ்வப்போது சந்தித்து வருகிறோம். இப்படி ஏன் நம்மை எதிர்க்கிறார்கள்? நம்முடைய கூட்டங்களுக்கு மாத்திரம் ஏன் இப்படி முட்டுக்கட்டை போட முயற்சிக்கிறார்கள்? நமக்கு அவர்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன? தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கைக்கும் அவங்களுடைய மற்றவங்களுடைய கொள்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எதனால் இப்படி நம்மை ஒரு தனி ஒரு படைப்பாக ஒரு பொது ஒரு கொள்கையாக பார்க்கிறார்கள் என்பதை இந்த அறிமுக உரையிலே உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த சமுதாயத்தில் பல பிரிவுகள் இருந்தாலும் அனைவருமே அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாமும் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்கிறோம். நம்மை எதிர்க்கக்கூடியவர்களும் அல்லாஹ் எத்தனை என்று கேட்டால் ஒருவன் என்று தான் சொல்வார்கள். அதே போல நம்முடைய ஏகத்துவ கலிமா என்ன என்று கேட்டால் நாமும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வோம். நம்மை எதிர்க்கக்கூடிய அத்தனை கூட்டத்தார்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் எங்களுடைய கலிமா என்று சொல்வார்கள். உங்களுடைய தூதர் யார் என்று கேட்டால், உங்களுடைய வழிகாட்டி யார் என்று கேட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாமும் சொல்லுவோம். நம்மை எதிர்க்கக்கூடிய அத்தனை கூட்டத்தார்களும் இதைத்தான் சொல்வார்கள். நம்ம வேற கலிமா சொல்ல மாட்டோம், அவங்க வேற கலிமா சொல்ல மாட்டார்கள். அதே போல உங்களுடைய வேதம் எது, வேத புத்தகம் எது என்று கேட்டால் அவர்களும் திருக்குரான் என்று சொல்வார்கள், நாமும் திருக்குரான் என்று சொல்வோம். அப்ப அல்லாஹ் ஒருவன் என்பதில் நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உம்மத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். குரானை அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப எல்லாமே ஒன்றாக உங்க மார்க்கம் எது என்றால் இஸ்லாம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படி பல விஷயங்களில், அடிப்படையான விஷயங்களில் எல்லோரும் ஒரே கருத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப எங்க வித்தியாசம் வருது? நமக்கு மற்றவர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய வேறுபாடு என்ன என்று கேட்டால், நாம சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில நாம உறுதியோடு இருக்கிறோம், முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். மற்றவங்க உறுதி குறைவாக இருக்கிறார்கள். வித்தியாசம் அதுதான். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாமும் சொல்கிறோம், மற்றவங்களும் சொல்கிறார்கள். நாம் எப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், அதை உறுதியாக ஆழமாக உள்ளத்தில் இருத்தி சொல்கிறோம். மற்றவங்க நாவளவில் உதட்டளவில் சொல்கிறார்கள். அதே போல குரானை அல்லாஹ்வுடைய வேதம் என்று நாமும் சொல்கிறோம், மற்றவர்களும் சொல்கிறோம் என்றாலும் நாம அல்லாஹ்வுடைய வேதம் என்பதை நிஜமாகவே உண்மையாகவே 100க்கு 100 நம்புகிறோம். மற்றவர்கள் அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஒரு பக்கம் சொல்லுவார்கள், அதுக்கு மாற்றமாகவும் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள். அப்ப வித்தியாசம் எங்க வருகிறது என்று சொன்னால், நாம் எதை நம்புகிறோமோ அதை முழுசா நம்ப வேண்டும், எதை நம்புகிறோமோ அதை உறுதியாக நம்ப வேண்டும். இந்த விஷயத்தில் வேறுபாடு வந்த காரணத்தினால்தான் நிறைய சட்டங்கள்ல, நிறைய பிரச்சனைகள்ல மோதல்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுகிறது. இப்ப நாம ஒரு கட்டிடத்தை கட்டுகிறோம் என்று சொன்னால்
அது எப்போ உறுதியாக இருக்கும்? அஸ்திவாரத்தை பலமாக தோண்ட வேண்டும், அந்த மண்ணுக்கு ஏற்றவாறு அதுக்குரிய பொருள்களை எல்லாம் அதில் போட வேண்டும், அந்த கலவை எல்லாம் சரியான முறையில் அமைய வேண்டும். அந்த மாதிரி அஸ்திவாரத்தை போட்டு அதுக்கு மேலே கட்டடத்தை கட்டினால் அந்த கட்டிடம் உறுதியாக இருக்கும். அஸ்திவாரமே போடாம மேலே இருந்துக்கிட்டு கட்டடத்தை கட்டினா ஒரு சின்ன மழைக்கு அது தாங்காது, சின்ன புயலுக்கு தாங்காது. அப்ப அந்த உறுதியான ஒரு கட்டடம் தான் நிலைத்து நிற்கும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? விளங்கி வைத்திருக்கிறோம். இப்படி எல்லாமே உறுதியா இருக்கணும். நம்ம வாங்குற ஒரு புடவை வாங்க போனால் கூட ஒரு சாயம் போகாமல் இருக்குமா, சீக்கிரம் கிழிந்து போகாமல் இருக்குமா, அந்த ஃபேடாகாமல் இருக்குமான்லாம் பார்க்குறோமா இல்லையா? அப்போ எந்த ஒரு பொருளை நம்ம வாங்குவதாக இருந்தாலும் அது உறுதியாக இருக்குமா என்று பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். உறுதியாக இருந்தால்தான் அதை நம்ம வாங்கவே செய்கிறோம். இந்த மாதிரி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் உறுதியாக இருக்கணுமா இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதில் உறுதியாக இருக்கணுமா இல்லையான்னா உறுதியாக இல்லை. மற்ற எந்த ஒரு இயக்கங்களுமே எந்த ஒரு அமைப்புகளுமே இந்த கொள்கையில் உறுதியாக இல்லை, முழு நம்பிக்கை உடையவர்களாக இல்லை. இப்போ ஒரு கணவன் மனைவி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ கணவன் மனைவி என்ற அந்த உறவு உறுதியாக இருக்கிறது என்று எப்போ சொல்லுவோம்? கணவன் மனைவி ஊரறிய கல்யாணம் பண்ணுறான், ஆடம்பரமாக செலவு பண்ணுறான், பெரிய 40 ரூபா 50 ரூபாய்க்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறான், ஒரு 50,000 ரூபாய்க்கு கல்யாண மண்டபத்தை பிடிக்கிறான், 5 லட்சம் 10 லட்சம் என்று அது விருந்துக்காக வேண்டி செலவழிக்கிறான். இவ்வளவும் செய்து கல்யாணத்தை பண்ணி மனைவியோட குடும்ப வாழ்க்கை நடத்தி கொள்வதாக சொல்கிறான். சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கத்தில் ஒரு வப்பாட்டியை வச்சுக்கிட்டான்னு வைங்க, இவன் இந்த கல்யாணம் பண்ணதில் உறுதியானவன் சொல்ல இயலுமா? கல்யாணம் பண்ண நிஜம், கல்யாணம் பண்ணுறது அந்த அந்த உடன்படிக்கையில் நீ உறுதியானவனாக இருந்தால் உன் மனைவியோடு உன்னுடைய வாழ்க்கையை வைத்திருக்க வேண்டும். உன் மனைவியை தவிர வேற ஒரு பக்கம் உன்னுடைய சிந்தனையை விட்டுவிடக்கூடாது. அவன் என்ன செய்யறான்? நான் தான் கல்யாணம், என் பொண்டாட்டி தானே, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, யார்கிட்ட கேட்டாலும் பொண்டாட்டின்னு தான் சொல்லுவாங்க, யார்கிட்ட கேட்டாலும் இவனை புருஷன் தான் சொல்லுவாங்க. புருஷனா நடக்கிறியா? புருஷன் சொன்னா போதுமா? புருஷனா நடக்கணுமா? அப்ப புருஷன் என்று சொல்லிக் கொள்கிறான், என் மனைவி தான் இவள் என்று சொல்லிக் கொள்கிறான். இன்னொருத்தியோடு அவன் என்ன செய்யறான்? தகாத முறையிலே ஒரு தொடர்பை வைத்திருந்தானேயானால் அவன் அந்த திருமண உறவில் உறுதியானவனாக இல்லை, மனைவியுடைய உறவிலே முழு நம்பிக்கை உள்ளவனாக இல்லை என்று தானே எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி ஒரு மனைவியே இருக்கிறாள், இவன் தான் என் புருஷன்னு சொல்றா, ஊரறிய சொல்றா, சொல்லிவிட்டு என்ன செய்யறா? ஊரை சுத்த போயிடுறா, எங்க வேண்டாலும் போயிட்டு என்ன செய்யறா? எங்க போறான்னு யாருக்கும் தெரியாது, அவ போயிட்டு வர்றான்னு வைங்க, பொண்டாட்டின்னு இன்னாருடைய பொண்டாட்டின்னு சொல்லுவோமே தவிர அவ பொண்டாட்டியா நடந்தான்னு சொல்லுவோமா? அந்த கணவனுக்கு விசுவாசமா நாணயமா நேர்மையா நடந்தால் என்று ஒத்துக்கொள்வோமா? ஒத்துக்கொள்ள மாட்டோம். அப்போ ஒரு கணவன் மனைவி என்கிற ஒரு உறவாக இருந்தால் கூட அவன் எந்த உடன்படிக்கை எடுக்கிறானோ அதை நெசமா நம்பணும், முழுசா நம்பணும், சந்தேகத்துக்கு இடமில்லாம நம்பணும். இந்த மாதிரி நம்பினால்தான் அது அல்லாஹ்விடத்திலிருந்து என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த இஸ்லாத்தில் முழுசா நுழைங்க, அறகுறையா நுழையாதீங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த மார்க்கத்தில் நீங்க வர்றதா இருந்தா முழுமையாக நீங்கள் நுழைய வேண்டும், பாதி நுழையக்கூடாது. வேண்டியதுக்கு மட்டும் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு வேண்டாததுக்கு இஸ்லாத்தை விட்டுவிடக்கூடாது. இந்த மாதிரி முழுமையாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் கூட இப்படி நம்ம என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த உறுதிப்பாடாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹுதான், யார் அல்லாஹுதான் என்று யார் சொன்னார்களோ, சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே உறுதியாக நின்றார்களோ. அல்லாஹ் தான் எங்க இறைவன் சொன்னா பத்தாது, அல்லாஹுதான் எங்கள் இறைவன் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, பின்னர் அதிலே உறுதியாக யார் நிற்கிறார்களோ, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவங்கள்ட்ட வானவர்கள் இறங்கி, அல்லா தகாஃபு, பயப்படாதீர்கள், வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லத்தி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிற செய்தியை இப்போதே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மலக்குமார்கள் சொல்லுவாங்க. யார்கிட்ட? யார் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி அதுல உறுதியாக நின்றார்களோ. அப்ப இந்த உறுதியாக நம்புற விஷயத்துல தான் தௌஹீத் ஜமாஅத்திற்கும் மற்ற இயக்கங்களுக்கு மத்தியிலே பெரிய வேறுபாடு, வித்தியாசம் இருக்கிறது.
எப்படி வித்தியாசம்? அதான் இப்ப சொல்ல போறேன். நாம எப்படி உறுதியாக நம்புகிறோம், மற்றவங்களுடைய நம்பிக்கை ஏன் உறுதி இல்லைன்னு நம்ம சொல்றோம் என்று கேட்டால், இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இது அர்த்தம். இது நேரடியான ஒரு பொருள். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னா, நாமெல்லாம் வணங்கக்கூடியவங்க, அவன் வணக்கத்திற்கு சொந்தக்காரன், அவன் எஜமா, நாமெல்லாம் அடிமை. அதில் அடங்குதா இல்லையா? அடிமை தானே வணங்க முடியும், எஜமான தானே வணங்க முடியும். அப்போ அல்லாஹ்வை வணக்கத்துக்குரியவன் என்று நம்ம சொல்லும் பொழுது அதில் என்ன அடங்கி இருக்கிறது? நீ எஜமான், நாங்கள்லாம் அடிமை, நாங்கள் வணங்குறவங்க, நீ வணக்கத்திற்கு உரியவன், எங்கள் வணக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவன். அதே மாதிரி நீ எங்களுக்கு ஆர்டர் போடக்கூடியவன், நாங்கள் கட்டுப்படக்கூடியவன். அதான அர்த்தம். நீ உத்தரவு போடுறவன், நாங்கள் கட்டுப்படக்கூடியவங்க. இந்த அர்த்தம் எல்லாம் எதில் அடங்கி இருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் அடங்கி இருக்கிறது. இந்த இடத்துல அல்லாஹ்வை தவிர நாங்கள் யாரையும் வைக்க மாட்டோம், வணக்கத்திற்கு உரியவன் எஜமான் எங்களை படைத்தவன் என்கிற இடத்தில் ஒரே ஒரு இறைவனாகிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் வைக்க மாட்டோம். இது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய அர்த்தமா இல்லையா? இந்த கருத்தால் அடங்கி இருக்கா இல்லையா? இருக்கிறது. இப்படி அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், அதுல உறுதியானவர்களாக உண்மையானவர்களாக இருந்தால் அவங்க எப்படி நடக்கணும்? எந்த ஒரு கட்டளை, எந்த ஒரு சட்டத்தை போடுவதாக இருந்தாலும் இதை எஜமான் சொன்னானா அல்லாஹ் சொன்னானான்னு பார்க்கணும். ஏன்? நம்ம அல்லாஹ்வை தான் எஜமான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவன் தான் நம்மளை படைச்சவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவன் தான் நம்ம வணக்கத்திற்கு சொந்தக்காரன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களேயானால் உங்களுடைய எந்த வணக்கத்தையும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வை வைக்கிற இடத்தில் யாரையும் நீங்கள் வைக்கவே கூடாது. அல்லாஹ்வுக்கு ஒரு இடம் இருக்குது இல்லையா? அந்த இடத்தை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் வைக்க கூடாது. இதான அதுக்கு அர்த்தம். இன்றைக்கு நீங்க சமூகத்தில் பார்க்கிறீங்க, முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தங்களை சாஃபிகள் என்றும் ஹனபிகள் என்றும் மாலிக்கிகள் என்றும் ஹம்பலி என்றும் மதுஹபுகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். 4 மதுஹப் இருக்குதான். நம்மெல்லாம் முஸ்லீமு, ஆனால் நமக்கு என்ன, நம்மளை எப்படி கூறு போடுறாங்க? 4 மதுஹபு. ஒன்று ஷாஃபியாயிரி, இல்லாட்டி ஹனபியாயிரி, இல்லாட்டி மாலிகியாயிரி, இல்லாட்டி ஹம்பலியாயிரி என்று நமக்கு அவர்கள் போதிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்லாம் எதையாவது நீ செய்யறதா இருந்தா, ஷாஃபின்னு ஒருத்தர் இருந்தார அவர் சொன்னாரான்னு பாரு, ஹனபின்னு ஒருத்தர் இருந்தார அவர் சொன்னாரான்னு பாரு, மாலிக்கின்னு ஒருத்தர் இருந்தார அவர் சொன்னபடி இருக்கான்னு பாரு, அகமது இப்னு ஹம்பல் இருந்தார் ஹம்பலி, அவர் சொன்ன மாதிரி பாருன்னு சொல்லி தர்றாங்க. அப்ப இவங்க மார்க்கத்தை செய்யறதா இருந்தா அல்லாஹ் சொன்னானான்ல பார்க்கணும். அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, எஜமான் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எஜமான் சாபி, எப்படி தொழுகிறது? எங்க எஜமான் சாபி சொன்னபடி தொழுவேன். எப்படி தொழுகிறது? எங்க எஜமான் ஹனபின்னு ஒருத்தர் இருந்தார்ல அவர் சொன்னபடி நான் தொழுவேன். அப்படின்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஆழமா போகலையே, இருந்தும் இல்லாத மாதிரில இருக்குது, பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வப்பாட்டி வச்ச மாதிரில இருக்குது. இது நீ அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ் தான் எஜமான் என்று நம்பிட்டேன்னு சொன்னா நீ எப்படி தொழுவணுங்கிறத சாபிங்கிறவர் ஏன் தீர்மானிக்கிறார்? அவர் யாரு? அவர் அல்லாவா? அவர் ஒரு எஜமானனா? அவர் உன்னை படைச்சவரா? அவர் தான் உனக்கு ரிஸ்க் தர்றவரா? ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்ட்ட இருந்து வஹியை வாங்கினவரா? குறைஞ்சபட்சம் அல்லாஹ்விடம் இருந்து இந்த சாபி ஹனபிங்கிற ஆளுக்கு வஹியாவது வந்துச்சா? இவங்கெல்லாம் யார்? இவங்க ஏன் வர்றாங்க இஸ்லாமிய வட்டத்தில்? சீனுக்கு இதுக்கு வர்றாங்க. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த வட்டத்திற்குள்ள இவர்களுக்கு என்ன ரோல்? சாபிக்கு என்ன ரோல்? ஹனபிக்கு என்ன ரோல்? மாலிக்குங்கிறவருக்கு என்ன ரோல்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 150 ஆண்டுகளுக்கு வந்த இந்த நபர்களை இவங்க தான் இஸ்லாத்தினுடைய அத்தாரிட்டிகள் என்று சொன்னீர்களேயானால், இவங்க தான் இஸ்லாத்தை தீர்மானிப்பார்கள் என்று சொல்வீர்களேயானால், அப்புறம் அல்லாஹ் என்னத்துக்கு? முகமது ரசூலுல்லாஹ்ங்கறீங்க, முகமது அல்லாஹ்வுடைய தூதர்னு அர்த்தம் இதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அவங்க வழியா தான் சொல்லுவான். அல்லாஹ் உங்களை தொழுவ சொன்னா, நோன்பு வைக்க சொன்னா, ஜக்காத்து கொடுக்க சொன்னால், இன்ன பிற கட்டளைகளை உங்களுக்கு போடுவதாக இருந்தால் உங்கள்கிட்ட நேரம் சொல்ல மாட்டான். ஒருவரை தூதராக நியமித்திருந்தான், அவர்கிட்ட சொல்லுவான், அவர் உங்களுக்கு சொல்லுவார். முகமது ரசூலுல்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் எதையெல்லாம் சொல்ல நினைக்கிறானோ அதை அவர் மூலமா தான் சொல்லுவான், வேற யார் மூலமா சொல்ல மாட்டான். வேற யார் மூலமா சொன்னா அவரும் தூதராயிருவாரு.
அல்லாஹ் தூதர்னா என்ன? செய்தியை வாங்கி தரவர் தானங்க அர்த்தம். எனக்கு தூதர்னு ஒரு ஆளை நியமித்தேன் என்று சொன்னால் ஏன் செய்தியை தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். நீங்க ஒரு ஆளை தூதரா நியமித்தீர்களே, ஆனால் உங்க செய்தியை தான் அவரை வேற இடத்துல போய் சொல்லணும். இந்தியாவுடைய தூதராக ஒருவரை இந்திய அரசாங்கம் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தால் சொந்த கருத்தை போய் சொல்ல முடியாதவர். இந்திய அரசாங்கத்தின் கருத்தை தான் அவர் போய் எடுத்து வைக்க வேண்டும். அமெரிக்காவுடைய தூதராக இந்தியாவில் ஒருத்தர் இருப்பாரேயானால் அந்த தூதருடைய சொந்த கருத்தை எல்லாம் இந்தியாவில் பேச முடியாது. அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அந்த கருத்தை வாங்கி கொண்டு நம்மள்ட்ட தர வேண்டும். அப்ப முகமது ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தமா எதையும் சொல்லவில்லை. மார்க்கம்னு சொன்ன எல்லாமே அவனிடத்திலிருந்து வாங்கி சொன்னது என்ற அர்த்தம் அதில் இருக்கிறது. அந்த ஒரு அர்த்தம் மட்டும் இல்ல, அவர்கள் வழியாக தவிர வேற எவர் வழியாகவும் மார்க்கம் வராது. இதான் முகமது ரசூலுல்லாஹ் அர்த்தம். தொழுவணுமா நான் சொல்லி நீங்க தொழுவ கூடாது. நோன்பு வைக்கணுமா மதரசாவோட ஃபத்வா வாங்கி நோன்பு வைக்க கூடாது. தொழுவணும், நோன்பு வைக்கணும், இன்னும் நோன்பு வைக்கணும், இன்ன தொழுகையை தொழுவணும், இன்ன மாதிரி வைக்கணும், இன்ன மாதிரி வைக்க கூடாது என்று சொல்வதாக இருந்தால் அதை சொல்பவன் அல்லாஹ், அந்த சொல்லை வாங்கி தரக்கூடியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டு பேர் வழியாக இல்லாமல் வேற எவர் எதை சொன்னாலும் அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இதான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அர்த்தம். ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வருகிறார், எங்க ஜமாத்தை நோக்கி வருகிறார், அல்லது உங்க ஜமாத்தை நோக்கி வருகிறார், அல்லது வேறு எந்த ஜமாத்தை நோக்கி வருகிறார், அவர் இஸ்லாத்தை சேர்வதற்கு என்ன சொல்லிக் கொடுப்போம்? நாங்க தான் என்ன சொல்லிக் கொடுப்போம், நீங்க தான் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? ஒருத்தர் இஸ்லாத்தில் ஏற்க வர்றாருன்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிக் கொடுப்போம். நாங்களும் அதை தான் சொல்லிக் கொடுப்போம், நீங்களும் அதை தான் சொல்லிக் கொடுப்பீங்க. உலகத்தில் எந்த இஸ்லாமிய ஜமாத்தில் அமைப்புகளில் போய் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று ஒருவர் சொல்வாரேயானால் அவர் எதை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார். இதை தவிர வேற ஏதாவது சொல்லிக் கொடுக்குறீங்களா? அப்ப இஸ்லாத்தில் வருவதற்கு இவ்வளவுதான் தேவை. அப்ப ஷாஃபி அங்க வர்றாரு, அப்ப களிமா சொல்லி கொடுக்கும் போதே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹனஃபி இமாம் ரசூலுல்லாஹ்வுடைய தம்பின்னு சொல்லுங்களேன், அதே ஒரு களிமா வாக்குங்களேன் பார்ப்போம். இல்ல, அப்ப எதுக்காக வேண்டி இந்த மதுஹப்னு ஒன்று உண்டாக்கி வைத்துக்கொண்டு ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை ஷாபிக்கு ஹலாலு ஹனபிக்கு ஹராமுங்கிறீங்க, இவனுக்கு ஃபர்லு அவனுக்கு மக்ரூங்கிறீங்க, இவன் செய்யலாம் அவன் செய்யக்கூடாதுங்கிறீங்க. ஒரு இஸ்லாமிய சமுதாயம் ஹலால்னா எல்லாத்துக்கும் ஹலால்னு சொல்லு, ஹராம்னா எல்லாத்துக்கும் ஹராம்னு சொல்லு, அல்லாஹ் ஹலாலாக்குன்னு அதுக்குரிய ஆதாரத்தை எடுத்து காட்டு, அல்லாஹ்வுடைய ரசூல் ஹலால் என்று சொன்னால் அதற்குரிய ஆதாரத்தை எடுத்து, இதான முறை. இதை விட்டு விட்டு இவங்க என்ன செய்யறாங்க? இஸ்லாமிய சமூகத்தை நாளாக கூறு போடுகிறார்களே, இது எங்கிருந்து எடுத்த சொல்லு பார்ப்போம். 4 கூறா இந்த இஸ்லாத்தை பிரித்து ஷாபி என்றும் ஹனபி என்றும் மாலிக் என்றும் ஹம்பலி என்றும் இருக்க வேண்டும், அந்த 4இல் ஒன்றில் தான் இருக்கணும்னு சொல்றிய. இது இஸ்லாமா இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளதா? இதான் கேள்வி. நீ சொன்ன கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வா, அல்ல நீ சொன்ன கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வா, அல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் அபூ ஹனீஃபா ரசூலுல்லாஹ்வா, லா இலாஹ இல்லல்லாஹ் ஷாஃபி ரசூலுல்லாஹ்வா? அவர் ஏன் இங்க வர்றார்? இந்த இஸ்லாம், ஒருவன் இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு அவருக்கு என்ன ரோல், அவருக்கு என்ன பங்கு, அவருக்கு என்ன உரிமை? அவர் அல்லாவும் இல்லை, அவர் அல்லாஹ்வுடைய தூதரும் இல்லை. நீங்க நினைக்கக்கூடிய அபூ ஹனீஃபா என்பவர் அல்லாவா? இல்லை. அல்லாஹ்விடமிருந்து செய்தியை வாங்கி தரக்கூடியவர் அதுவும் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு வேண்டிய அவர் சொல்ல கேட்கணும்? இந்த மாதிரி இந்த மதுஹப்ங்கிற ஒரு போதையில மூழ்கி கொண்டு அதுதான் நேர்வழி என்று பேசுகிறார்கள் என்று சொன்னால் இங்கே தான் வித்தியாசப்படுறோம். நீ லா இலாஹ இல்லல்லாஹ் முழுசா ஒன்றை இல்லை, வாய் சொல்லுகிறது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தான் இல்லைங்கிற, வாப்பாட்டி வச்சுக்கிற மாதிரி அபூ ஹனீஃபாங்கிற. அதான் அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அத்தோட நிப்பாட்டு, அல்லாஹ் ரசூலும் நிறுத்திக்க எல்லாத்தையும். வணக்கத்திற்குரிய அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கிற நபி, இதோட நம்ம டாபிக்கை நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஒரு அடிப்படையில் அவர்கள் வித்தியாசப்படுறாங்கன்னு சண்டை வருது. எதனால சண்டை வருது? நாங்கள் புதுசாவா சொல்றோம்? 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன இருந்ததோ அதை சொல்கிறோம். இவர்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லாமே 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அல்ல, 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, 500 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாக்குனதை எல்லாம் மார்க்கம்னு சொல்றாங்க. இது எப்படி மார்க்கமாகும்? இவங்கெல்லாம் எங்க அப்பா பாட்டம் முப்பாட்டம் சொன்னது இஸ்லாம் ஆயிருமா?
அப்ப நம்ம அடிப்படை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சொல்ல கேட்டு நடப்பேன். அல்லாஹ்வுடைய சொல் குர்ஆன்ல இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல ஹதீஸ்ல இருக்கிறது. இதுக்கு மேலே ஒரு விஷயம் எதுக்கு? அப்ப இந்த லா இலாஹ இல்ல பேசிக்ல தப்பு விளங்குதா உங்களுக்கு? பேசிக்ல தப்பா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க, வாயில சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தான் சட்டம் வகுக்கிற அதிகாரம் உடையவன் என்பதை அல்லாஹ்வை தவிர வேற ஆள் கையில் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கூட சட்டத்தை உருவாக்குற அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய சட்டத்தை வாங்கி தருகிற அதிகாரம் இருக்கிறதே தவிர அவங்களா ஒன்றை உருவாக்கி சொல்ற அதிகாரம் இருக்கான்னா கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்தில் மனைவிமார்களோடு ஏற்பட்ட சண்டையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இனிமேல் நான் தேன் சாப்பிடுவதை ஹராமாக்கி கொண்டேன் அப்படிங்கிறாங்க. யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமே தேன் சாப்பிட மாட்டேன், நான் ஹராமாக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வருது, யா அய்யுஹன் நபியு, நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்குனதை நீ எப்படி ஹராமாக்குவ? நான் ஹலால் என்று நான் அனுமதித்திருக்கிறேன், உனக்கு பிடிக்கலன்னா நீ ஹராமாக்கிடுவியா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க அல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வேலை என்ன? அல்லாஹ் சொன்னாண்டு அந்த செய்தியை வாங்கி எடுத்து சொல்லலாமே தவிர சிந்திச்சு கண்டுபிடிச்சு சொல்ற அதிகாரம் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே உள்ள அதிகாரம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்விடம் வாங்கி சொல்ற அதிகாரம் இருக்கே தவிர சுயமாக சொல்கிற அதிகாரம் இல்லை. அதை கண்டி சூரத்து தஹ்ரீம்ங்கிற அந்த அத்தியாயத்தை எடுத்த முதல் வசனமே இப்படி தான் ஆரம்பிக்கிறது. நீ எப்படி நான் ஹலால்னு சொல்கிறேன், நீ ஹராம்பியா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அப்ப இதில் நம்ம என்ன விளங்கனே? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட செய்யாத, கூடும் கூடாது, ஹலாலு ஹராமு முஸ்தஹபு மக்ரூஹு அந்த அதிகாரம் கிடையாது. இப்போ ஆலிம்களாக இருக்கிறவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? மார்க்கத்தில் ஒன்று கூடுமான்னு கேட்டால் கூடும்னு சொல்லு, தப்பு இல்லை. கூடாதுன்னா கூடாதுன்னு சொல்லு. எப்படி கூடும் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த வசனம் இப்படி சொல்கிறது, குர்ஆனுடைய இந்த வசனத்தில் இப்படி இருக்கிறது, அதனால் கூடும். குர்ஆனுடைய இந்த வசனத்தில் இப்படி இல்லை, அதனால் கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் இதை கட்டளையிட்டார்கள், அதனால் இது கடமை. அல்லாஹ்வுடைய ரசூல் இதை தடுத்தார்கள், அதனால் ஹராம். இப்படி தான் ஃபத்வா கொடுக்கணும். நாம் ஆலிமல் மார்க்க அறிஞர்கள் என்பவர்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டால், நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் குர்ஆனை காட்டி இந்த இருக்கு அல்லாஹ் சொல்றான் என்று உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த இருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுதான் இருக்கே தவிர எனக்கு பிடிச்சதெல்லாம் கூடும் பிடிக்காததெல்லாம் கூடாது என்று சொல்ல முடியுமா? அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இவர்கள் யார் யாரையோ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேல கொண்டே வைத்து விட்டார்கள். பேர் முகமது ரசூலுல்லாஹ். இவர்கள் உள்ளத்தில் சட்டம் வகுக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் இல்லை. நான் கேட்கிறேன், இப்போ தொழுகையில் இப்போ கையை உயர்த்தி என்ன செய்கிறோம்? நெஞ்சில் கையை கட்டுறோம். ருக்கு தக்பீர் கட்டும் போது கையை ஒசத்துறோம், ருக்குவுக்கு போகும்போது கையை ஒசத்துறோம், ருக்குலேருந்து எந்திரிக்கும் போது கையை ஒசத்துறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு எக்கச்சக்கமான ஆதாரம் இருக்குது. இதை கொண்டே ஹனஃபிட்ட கொண்டே காட்டுங்களேன். இந்த மாதிரி இருக்குது இருந்தால் என்ன, எங்களுக்கு ஹனஃபி இமாம் இல்லைன்ட்டாரம்பாங்க. அப்போ இவனுக்கு யார் பெரிய ஆளு? அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி செஞ்சாங்கன்னு நம்ம காட்டுனா இவன் என்ன சொல்கிறான்? நாங்கள் ஹனஃபி, எங்களுக்கு அது இல்லைங்கிறான். அப்போ இவனுக்கு யார் ரசூல்? இப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள்னு எடுத்து காட்டுனா கூட இவனுடைய வாயில் என்ன வருது? இந்த மாதிரி பதில் வருது. அவ்வளோ வேணாங்க. வருஷத்தில் 2 தடவை செய்யக்கூடிய ஒரு அமல் இருக்க, பெருநா தொழுகை. வருஷத்துக்கு 2 தடவை செய்ய போகிறோம். ஹஜ்ஜி பெருநாளைக்கு ஒரு தடவை, நோன்பு பெருநாளைக்கு ஒரு தடவை செய்ய போகிறோம். வருஷத்துக்கு 2 தடவை தொழக்கூடிய இந்த தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்தில் 7 தடவை தக்பீர் சொன்னார்கள், 2வது ரக்காத்தில் 5 தடவை சொன்னார்கள். ஆக மொத்தம் 12 தக்பீர்கள் அந்த பெருநாள் தொழுகையில் என்பதற்கு ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கிறது. ஆனால் அந்த ஹனஃபி என்று உங்கள் ஊரில் ஹனஃபி என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் 3 6 தக்பீர் சொல்கிறார்கள். பெருநாளுங்கிற வருஷத்துக்கு செய்கிறது 2 தான். அந்த இபாதத்தையே என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி செய்யாம இவங்க 6 தக்பீருங்கிறாங்க. ஏன் 6ங்கிற? இந்த நபி இப்படி சொல்லியிருக்கிறாங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்தில் 7, 2வது ரக்காத்தில் 12 தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீ அதைத்தானே செய்யணும் அப்படின்னு கேட்டா, இல்லை எங்கள் ஹனஃபியில் நாங்கள் 6 தான். அப்படின்னா நீ ரசூலுக்கு வச்ச மதிப்பு என்ன? உன் உள்ளத்தில் ரசூலுக்கு கொடுக்குற மரியாதை என்ன? ரசூலுல்லாஹ் இப்படி தான் தொழுதாங்க, அதுக்கு தான் அல்ல அனுப்பியே வச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனது எதுக்கு? எப்படி தொழுகிறது, எப்படி நோன்பு வைக்கிறதுன்னு காட்டி தர்றதுக்கு தான் அனுப்புனான்.
அந்த அனுப்புன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இல்லை அது எங்களுக்கு கிடையாது. என்ன அர்த்தம்? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து பெண்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, தடுக்காதீங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பள்ளிவாசலுக்கு பெண்கள் வந்தால் தடுக்காதீங்க, ஆனால் கட்டாயம் கிடையாது, வந்தால் தடுக்கக்கூடாது, ஜும்மாவுக்கு வரலாம், 5 வேளை தொழுகைக்கு வரலாம். அப்போ பெண்களும் பள்ளிவாசலுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏராளமான நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இதற்கு இருக்கிறது. இன்னைக்கு எந்த ஒரு பள்ளிவாசல்லையாவது பெண்கள் அனுமதிக்கிறாங்களா? இவர்களை அனுமதிக்காமல் தடுத்தது எது? மதுஹப் தடுக்குது. ரசூல் அனுமதிக்கிறாங்க, மதுஹப் தடுக்குது. அப்ப ரசூலுடைய சட்டத்தை மாற்றுற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் வருகிறது என்று சொன்னால் முகமது ரசூலுல்லாஹ்வில் இவர்கள் உண்மையாளர்களாக இருக்கிறார்களா? நீங்க தடுக்க என்ன காரணம்? அந்த காலம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. இந்த காலம் கெட்டு போச்சுங்கிற அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இது மனுஷனுடைய மார்க்கமா? வமாக்கான ரப்புக நசியா, உனது இறைவன் மறக்கக்கூடியவன் இல்லை, உனது இறைவனுக்கு எல்லாம் தெரியும். காலம் கெட்டு போச்சுக்கிறாங்கல்ல, இந்த கெட்டு போகும் என்பது படைத்த ரப்புக்கு தெரியுமா தெரியாதா? அவன் தான் இந்த சட்டத்தை சொல்றான். அப்ப இதெல்லாம் தெரியும் என்றால் என்ன செய்வான்? அல்லாஹ் காலம் கெட்டு போனால் நீங்கள் மாத்திக்கிறீங்கன்னு சேர்த்து சொல்லியிருப்பான். அல்லாஹ் உன்னை அனுமதிச்ச பிறகு காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லி மாத்திருக்கு நீங்க யார்? இந்த அதிகாரத்தை எங்க இருந்து பெற்றீர்கள்? முகமது ரசூலுல்லாஹ்வை கொண்டு போய் கீழே போட்டது யாரு? அவர்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் ரொம்ப மட்டப்படுத்தியது யாரு? இன்னைக்கு பார்க்குறோம் பெண்களை. அதனால நீங்க பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம்னு அப்படின்னா தர்காவுக்கு போறோன்னு போயிட்டீங்க. எதனால பெண்கள்லாம் தர்காவை மொய்க்கிறாங்க ஆண்களை விட? உனக்கெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு அவுளியா பிரிச்சு விட்டானுங்கள. ஆம்பளைக்கெல்லாம் அல்லாவா, பொம்பளைக்கெல்லாம் அவுளியா? ஏன் நீ பொம்பளை பள்ளிவாசல் வரக்கூடாதுன்ட்ட அவன் எங்க போய் கேட்பா? தர்காவில் போய் செத்து போனாலும் போய் கும்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த அளவுக்கு தள்ளுனது காரணம் யாரு? அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது மேட்ரா தான். தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை இதுதான், இஸ்லாத்துடைய கொள்கை தான் தௌஹீத் ஜமாத்து கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதுல உறுதியாயிரு. அதுல நூல் அளவுக்கு மாறாத, நூறு அளவுக்கு பிறண்டு பேசாத, நூல் அளவுக்கு முரண்பட்டு பேசாத. சுபஹான மௌலுதுன்னு ஓதுகிறாய். இந்த மௌலுது என்பது ஏது? யார்? அல்லாஹ்ட்ட வந்ததா? நபிகள் நாயகம் சொன்னதா? 300 வருஷத்துக்கு பிறகு எவரோ கிறுக்கு பை எழுதி வச்சது. 300 ஆண்டுக்கு முன்னாடி எவனோ ஒரு கிறுக்கன் எழுதின பாட்டை வைத்துக் கொண்டு அது வந்து புனிதமான பக்தி பாடல்னு படித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அப்ப இது முகமது ரசூலுல்லாஹ்க்கு என்ன மரியாதை? மௌலுது என்று ஒன்று மார்க்கத்தில் இருந்தால் அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்துட்டு போயிருக்க மாட்டாங்களா? நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மௌலுது, 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, ஸலவாத்து நாரியா, புர்தா, இந்த குப்பைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை, சஹாபாக்கள் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் 4 மதுஹப் என்று ஏமாத்துகிறீர்களே, அந்த 4 இமாம்களும் அறிந்திருக்கவில்லை. அபு ஹனீஃபா மௌலுது சொன்னாரா? சுபான மௌலுது சொன்னாரா? முஹிதீன் மௌலுது ஓத சொன்னாரா? பர்சஞ்சி மௌலுது ஓத சொன்னாரா? புர்தா ஓத சொன்னாரா? அபு ஹனஃபி இமாம்ங்கிறீங்களே, அந்த இமாமுக்கும் தெரியாது. அதுக்கு பிந்தி உண்டானது பேருக்கு மதுஹப். இவங்க உண்டாக்குன தாயத்து, தட்டு, ஸலவாத்து நாரியா, தகடு, புரியாம் பாத்தியா, இதுகள் எல்லாம் மூசா நபி பாத்தியா, அந்த பாத்தியா, இந்த பாத்தியான்னு உண்டாக்கி இருக்கிறீங்களே. இதெல்லாம் எங்க எங்க இருக்குது? இப்போ எங்க லா இலாஹ இல்லல்லாஹ் எங்க? முகமது ரசூலுல்லாஹ் எங்க? முகமது தான் அல்லாஹ்வுடைய தூதர்னா நீ இஸ்லாம்னு எதை செஞ்சாலும் முகமது சொன்னாரான்னு கேட்கணுமா இல்லையா? இஸ்லாம்னு நீ எதை சொன்னாலும் அது முகமது என்ற ஒருவர் வழியாகத்தான் வரும், வேற எவன் வழியாகவும் வராது. இது இருந்தால் நீ இப்படி மௌலுது உண்டாயிருக்குமா? மௌலுது ஓத சொன்னா கேட்டிருக்கணும். ஏன்டா ஓத சொல்றிய? எந்த குரான்ல இந்த மௌலுது இருக்குன்னு கேட்டிருக்கணும். இந்த மௌலுதை ஓத சொல்லி எந்த ஹதீஸில் இருக்குன்னு கேட்டிருக்கணும். இந்த பூரியாம் பாத்தியா ஓதி அதை ஓத சொன்னது அல்லாஹ்வா ரசூலா என்று நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். அப்ப இதை மார்க்க அறிஞர்களா இருந்து கொண்டு இதை அரங்கேற்றி கொண்டு இருந்தால் உங்களுடைய உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குதா? இருக்க வேண்டிய விதத்தில் இருக்குதா? உறுதியான முறையில் இருக்கிறதா? இல்ல. சடங்கு, பொய். அதாவது ஒரு பெண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் சொல்லிக்கிட்டு ஊர் சுத்துறாள, பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டு ஒப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறானே, அந்த கதைக்கு ஒத்து இருக்கா இல்லையா? நான் சொன்ன உதாரணத்துக்கு ஏற்றவாறு இவர்கள் நடக்கிறார்களா இல்லையா? அதே மாதிரி இப்ப செய்கிற அவ்வளவு காரியமும் இந்த நாட்டில் நடக்கிற முஸ்லாத்தின் பெயரால் நடக்கிற 95% காரியங்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, குர்ஆனில் இல்லை, நபி சொல்லவில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையை ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜமாத்து சொல்லக்கூடிய கொள்கை.
லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வாயால் உதட்டால் மட்டும் சொல்லாதே, விளங்கி உள்ளத்தால் சொல்லு, உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து சொல்லு. அதற்கு முரண்பாடான ஒரு நூலளவு விஷயத்திற்கு கூட நீ இடம் கொடுத்து விடாதே அப்படிங்கிறோம். அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் மறுபடி வருவோம். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. அந்த அல்லாஹ்னா யாரு என்பது நமக்கு குர்ஆன்ல தெளிவாக இலக்கணத்தோடு சொல்லப்படுகிற அல்லாஹு அஹத், அல்லாஹ்ங்கிற ஒருத்தன். அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலித், அவன் யாரையும் பெறவில்லை. வலம் யூலத், அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஒருவரும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் இக்லாஸ்ல குல் ஹுவல்லாஹ் சூராவுல நான் யாருன்னு சொல்லி தருகிறான். அல்லாஹ்டா யாரு? அவனுக்கு தாய் தந்தை இல்லை, அவனுக்கு புள்ள குட்டி கிடையாது, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது, அவனை போல ஒருத்தரும் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுல அல்லாஹ்வை இந்த மாதிரி நம்புறியா நீ? அல்லாஹ்வை போல எதுவும் இல்லைங்கிற இந்த ஒரு விஷயத்தில் நீ ஒழுங்கா இருக்கிறியா? நான் கேட்கிறேன். 72 கூட்டமா பிரிஞ்சு நாசமா போனது காரணமே இதானே. வாய் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்குது. அல்லாஹ்டா யாரு? அல்லாஹ்வுடைய ஆற்றல் பவர் என்ன? அந்த பவரை செத்து போனவனுக்கு கொடுக்கிற, அந்த பவரை உசுரோட உள்ளவனுக்கு கொடுக்கிற, அந்த பவரை சேகுமார்கள் பெரியார்கள் மகான்கள் கொடுக்கிற. அப்புறம் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ்னு கேட்கிறேன். என்ன நம்ம அல்லாஹ் பத்தி நம்புறோம்? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹதுங்கிறோம். அவனை போல எதுவும் இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல் ஒரு பொருளும் இல்லை என்று சொல்லுகிறோம். இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, இங்க உட்கார்ந்துக்கிட்டு நாகூர் ஆண்டவரேங்கிறான். லால்பேட்டில் உட்கார்ந்து என்ன செய்யறான்? நாகூர் ஆண்டவரேங்கிறான். இதாச்சும் 4 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடும். பஸ்ஸில் போனா, காரில் போனா. அப்துல் கார் ஜிலானிங்கிறான். அது 8 மணி நேரம் விமானத்தில் போகணும். அவ்வளோ தூரத்தில் அடக்கி செத்து போனால அடக்கி வச்சுட்டு என்ன செய்யறான்? அப்துல் கார் ஜிலானியே மொஹிதீன் ஆண்டவரேங்கிறான். நீ இவனெல்லாம் கூப்பிடுறிய, யார் யாரை கூப்பிடுறிய? அவரை எந்த இடத்துல வச்சிருக்கிற நீ? அவர் மனிதரா அல்லாவா? நீ சொல்லக்கூடிய அப்துல் கார் ஜிலானி, நீ சொல்லக்கூடிய நாகூரில் அடங்கியிருக்கிற சாகுல மீது, நீ சொல்லக்கூடிய ஏர்வாடியில் அடங்கியிருக்கிற இப்ராஹிம்ங்கிறவர், நீ சொல்லக்கூடிய அஜ்மீரில் இருக்கிற காஜா, இவரெல்லாம் யாரு? அல்லாவா? இல்லை. இவரெல்லாம் பின்னாடி பிறந்தவரா, ஆதியிலிருந்து இருக்கிறவரா? அல்லாஹ்வுடைய இடத்துல ஒரு விஷயத்தில் கூட ஒரு ஆளை கொண்டு வைக்கக்கூடாது. அல்லாஹ்வை போல எதுவும் இல்லைன்னா என்ன? அல்லாஹ் போல யாரும் பார்க்க முடியாது, அல்லாஹ் போல யாரும் கேட்க முடியாது, அல்லாஹ் போல யாரும் படைக்க முடியாது, அல்லாஹ் போல யாரும் கொடுக்க முடியாது, அல்லாஹ் போல யாரும் பிடிக்க முடியாது, அல்லாஹ்வை போல யாரும் தண்டிக்க முடியாது என்று ஒவ்வொரு விஷயத்திலையும் அவனை போல எதுவும் இல்லைன்னு நம்பணும். இவன் இங்கே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் கூப்பிடுறான், ஒரு நேரத்தில் 1000 பேர் கூப்பிடுறான், 1000 பேர் கூப்பிடுறது அவருக்கு விளங்கும்னு சொல்றான். இது யாருடைய தன்மை? மனுஷனுடைய தன்மையா இது? 1000 பேர் பேசுகிற உங்களுக்கு, நான் 1000 பேர் சேர்ந்து கத்தினா உங்களுக்கு விளங்குமா? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கேள்வியை ஒரே நேரத்தில் கேட்டால் எனக்கு விளங்க முடியுமா? ஒரு மனிதனால் 2 காது இருந்தால் கூட 2 செய்தி கேட்க முடியாது. இந்த காதில் நீ பேசு, இந்த காதுக்கு நீ பேசுன்னு சொல்ல முடியாது. 2 காதுலையும் ஒரு செய்தி தான் கேட்க முடியும். இது மனுஷன். நீ இந்த அவுளியாண்டு செத்து போன ஆளை கூப்பிடுறிய, அவர் எந்த இடத்துல வச்சு கூப்பிடுற? அல்லாஹுவை எப்படி லட்சக்கணக்கான பேர் கூப்பிடுறானோ, எங்கிருந்து கூப்பிடுறானோ, இருட்டில் கூப்பிடுறானோ, பகலில் கூப்பிடுறானோ, எல்லா மொழிகள்லையும் கூப்பிடுறானோ, அந்த மாதிரி நாகூராரேங்கிற அப்துல் கார் ஜிலானிங்கிற செத்து போய் அடக்கி வச்ச அந்த புணங்களை எல்லாம் என்ன செய்யற? அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வச்சுன்னா எங்க லா இலாஹ இல்லல்லாஹ்? லா இலாஹ இல்லல்லாஹ்வே டேமேஜ் ஆயிருக்குங்க. பேசிக் அதானே. நீ அது ஆழமா உட்கார்ந்து இது வருமா? லா இலாஹ இல்லல்லாஹ்னு உள்ளத்தில் ஒழுங்கா உட்கார்ந்து இருந்தால் ஒரு மனுஷனை போய்கிட்டு அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்க மனசு வருமா? மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி இருக்கிற மாதிரி மனசு வருமா? அதே மாதிரி ஒருத்தன் வர்றான், ஷேகுங்கிறான், முரீதுங்கிறான், நான் மக்களை பையத்து பண்ணுறேன், சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேங்கிறான், மலைஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறான், நம்மளை மாதிரி எல்லா வகையிலும் இருக்கிறான், நம்மளை விட அதிகமாக ஆசைப்படுறான், நம்மளை விட நல்லா திங்கிறான், நம்மளை விட நோய்வாய்ப்படுறான், நம்மளை மாதிரி செத்து போயிடுறான். அவனை போய்கிட்டு காலில் விழுவுறதும் கும்பிடுறதும், அவன் யார்? அவன் என்னத்தை கண்டுட்டீங்க? அவன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை தவிர என்ன வித்தியாசமாக நீங்கள் பார்த்தீர்கள்? ஒன்றுமே இல்லை. நம்மளை மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டாக ட்ரெஸ் போடுவான், டிஃப்ரெண்டாக தாடி வைப்பான், டிஃப்ரெண்டாக தலப்பா கட்டிக்கிடுவான், டிஃப்ரெண்டாக ஜிப்பா போடுவான். உடனே அவுளியாவா? உடனே பெரியார் மகானா? அவன்கிட்ட என்னத்தை கண்ட ஒன்றையும் காணலை. மனுஷன் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த மகான் எவனை வேண்டாலும் கொண்டுட்டு வா என் முன்னாடி. அவன் மகான் இல்லை, சாதாரண கேவலமான மனுஷன்லேயும் மனுஷன் நான் காட்டுறேன். மகான் ஒன்று உண்டா இஸ்லாத்தில்? கிடையாது.
மகான்கள் அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்ட நல்லடியார்கள் சிலர் இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள். அவங்க மனிதராக இருப்பாங்க, சொர்க்கத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும், அவ்வளவுதான். அவர்கள் யார் என்று நமக்கு தெரிய முடியாது. மகான் என்று நம்ம நினைக்கக்கூடியவரெல்லாம் மண்ணாங்கட்டியாங்க நிற்பான். பெரியார்கள் செய்குமார்கள் நினைத்தவர்கள் எல்லாம் நரகத்தின் கொல்லிக்கட்டைகளாக நிற்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளில் 3 பேர் கொண்டாந்து நிப்பாட்டப்படும். ஒரு மார்க்க அறிஞர், அவர் மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்திருப்பார். அவர் கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், நீ உனக்கு அறிவை தந்தேனே, நீ என்ன செஞ்சாய்? அவன் என்ன சொல்லுவான்? நான் ஊரா பிரச்சாரம் பண்ணினேன், மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொன்னேன் என்று அவன் சொல்லுவான். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? இல்லை, நீ பொய் சொல்ற, நீ பிரச்சாரம் பண்ண நிஜம், எனக்கு பண்ணல, மறுமைக்காக நீ பண்ணல, எல்லாரும் ஆலிம் என்று பாராட்டணும் புகழணும் என்று சொன்ன. புகழ்ந்துட்டாங்க, எல்லாரும் பாராட்டிட்டான், இழுத்துட்டு போங்க நரகத்துக்குன்றான். அப்ப இவனை எல்லாரும் அவுளியா நினைச்சிருப்போமா இல்லையா? இந்த மாதிரி மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணி பயங்கரமா தியாகம் பண்ணிட்டு இருக்காரு, பெரிய அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டவர் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அங்க போய் பார்த்தா அல்லாஹ், நீங்க வெளியே உள்ளது நீங்க பார்ப்பீங்க, அவன் இங்கே பார்க்கறான். நம்ம என்னது பார்ப்போம்? மூஞ்சை பார்ப்போம், சட்டையை பார்ப்போம், ட்ரெஸ்ஸை பார்ப்போம், நல்லா பேசுறாருன்னு பார்ப்போம், வெளிப்படையான செயல்களை பார்ப்போம். ரப்புல் ஆலமீன் அது உள்ள எந்த எண்ணத்திலும் இவன் பண்றான், நடிக்கிறானா, ஏமாத்துறானா, ஃப்ராடு பண்றானா, தெல்லுபுள்ளு பண்றானா, திருகுதாளம் பண்றானா, எல்லாத்தையும் அல்லாஹ் பார்ப்பான். பார்த்துட்டு என்ன செய்யறான்? நீ பெருமைக்காக செஞ்ச, இழுத்துட்டு போடா நரகத்துக்குன்றான். அவுளியா இல்லாமல் போயிடுறாரா? அதை விட பெரிய தரஜா யாருக்கு கிடைக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை தியாகம் பண்ணான ஷஹீது. உயிர் தியாகம் சின்னதா, உள்ளதில் பெருசாக தானே. காசை தியாகம் பண்ணிடலாம், எதை வேண்டாலும் தியாகம் பண்ணிடலாம், உயிரை தியாகம் பண்ண இயலுமா? முடியாது. ஒருத்தன் நல்ல காரியத்துக்காக நான் உயிரையே கொடுக்குறேன்னு வந்தால் அவனுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய கிரேடு பெரிய கிரேடு. அந்த மாதிரி உசுரை கொடுத்துருப்பான் பாருங்க, அவனை நிப்பாட்டுவான் அல்லாஹ். ஏண்டா உனக்கு வாலிபத்தை கொடுத்தேனே, உடல் வலிமையை கொடுத்திருந்தேனே, திரகாத்திரமான உடலமைப்பை தந்திருந்தேனே, என்ன செஞ்ச? நான் உனக்காக என் உயிரை அர்ப்பணித்து விட்டேன் இறைவாமா. பொய் சொல்ற, நீ உயிரை அர்ப்பணிச்ச, எனக்கு செய்யலானா? எதுக்கு செஞ்ச? எல்லாரும் வீரன் என்று பாராட்ட வேண்டும் என்று செஞ்சாய். நீ செத்த பிறகு எல்லாம் பாராட்டிட்டாங்க, உனக்கு நினைச்சது கடைசி போய் இழுத்துட்டு போங்க வேணும்ல, இழுத்துட்டு போ நரகத்தில். அப்ப ஷஹீத் ஆயிட்டாரு, உயிர் தியாகம் பண்ணிட்டாருன்னு நினைச்சுக்கு நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் என்ன பண்றான்? தூக்கி நரகத்தில் தூக்கி போடுறான். அப்ப எங்க அவுளியா? நீ நினைக்கிற அவுளியாவில் இந்த மாதிரி கேஸ் எத்தனை இருக்கு யாருக்கு தெரியும்? நமக்கு இதெல்லாம் முடியுமா? அவுளியாவை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு மகானாவே பெரியாராவே இருந்தாலும் கூட நமக்கு தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். மறுமையில் தெரியும். நியாய தீர்ப்பு வழங்கும் பொழுது, படைச்ச ரப்புல் ஆலமீன் அம்பலப்படுத்தும் பொழுது தான் தெரியும். ஒரு பெரிய செல்வந்தனை கொண்டாந்து நிப்பாட்டுவான். இதை நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பணக்காரனை கொண்டாந்து நிப்பாட்டி எல்லாம் கேட்பான், ஏன்டா உனக்கு நிறைய பணம் தந்தனே? பணக்காரன்டா கஞ்ச பையில இல்ல, வாரி வாரி வழங்கின வள்ளலை கூப்பிட்டு கேட்பான், அல்ல உனக்கு நிறைய பணம் தந்தன, என்ன செஞ்ச? என்ன செஞ்சனா? பள்ளிவாசல் கொடுத்தேன், மதரசா கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், வீராண ஏரிய தூர் எடுத்தேன்னு எதாவது சொல்லுவான். அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அது கடை செஞ்ச, நீ வள்ளல்னு பேர் வாங்குறதுக்கு செஞ்ச, எனக்கான செஞ்சியா? எல்லாரும் நம்மளை கொடை வள்ளல்னு பாராட்டுன்னு தானே செஞ்ச, பாராட்டிட்டாங்க, போட இழுத்துட்டு போட நடக்குது. அப்ப நம்ம நல்லவன் நினைக்கிறவன் எங்க போறான் பாருங்க. 3 பெரிய பெரிய காரியம். பணத்தை வாரி வாரி செலவழித்தால் பெரிய கிரேடு கிடைக்கும், கிடைக்கல. ஆனா உயிரை தியாகம் செஞ்சால் பெரிய அந்தஸ்து கிடைக்கும், ஆனா கிடைக்கல. மார்க்க அறிவை நல்ல காரியத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்தால் பெரிய பெரிய மதிப்பு மறுமையில் கிடைக்கும், ஆனா கிடைக்கல. ஏன்? உள்ளம் சரியில்லை. அப்ப உள்ளம் சரியா இல்லையான்னு பார்த்து தான் ஒருத்தர் அவுளியாவாரு. உனக்கு எனக்கு உள்ளத்தை கண்டுபிடிக்க இயலுமா? நீ நானும் ஒரு ஆள் அவுளியா, ஒரு ஆள் வர்றாரு, பெரிய தலப்பா ஜிப்பா தஹஜ்ஜத் தொழுகிறாரு, ஒரு தஸ்பீஹ் உருட்டிக்கிட்டே இருக்காரு, பொய் சொல்ல மாட்டேங்கிறாரு, அதிர்ந்து பேச மாட்டேங்கிறாரு, நடந்தா கூட அப்படியே என்ன செய்யறாரு, பூனை மாதிரி நடக்கிறாருன்னு சொல்லுவீங்க. அது போதுமா? இவ்வளவும் ஃப்ராடா ஒரு நடிக்கிறதுக்கு இருக்கலாமே. இதன் உனக்கு வெளியில உள்ளது உனக்கு தெரியும், உள்ள என்ன சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் எதை பார்க்கறான்? இன்னும் சொல்ல போனா, ஒருத்தன் இருந்தானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முந்தைய காலத்தில் ஒரு வியாபாரி இருந்தான். அவன் நல்ல காரியமே அதிகமாக செய்யவே மாட்டான், ஒன்னே ஒன்று செய்வான். என்ன செய்வான்? இல்லாத ஆட்களுக்கு கடனாக கேட்டாங்கன்னா கடனாக சரக்கு கொடுப்பான். அவங்களுக்கு திருப்பி தர முடியலைன்னு சொன்னால், முடியலையா போடா தள்ளுபடி பண்ணிங்க அப்படின்றான். அல்லாஹ்வுக்கு இது பெரிய சந்தோஷமாக போய் மறுமையில் கூப்பிட்டு என்ன செய்வான்? என்னடா செஞ்சுருக்கிற, இவன் என்ன செஞ்சுருக்கிறான், இவன் கணக்கு எடுங்கன்னு எல்லாம் கேட்பானா. எடுத்து பார்த்தா ஒரு நன்மையுமே இருக்காதான். என்ன இருக்கு? இவன் ஏழை மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பான், கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியலைன்னா வச்சுக்க பரவாயில்ல, தள்ளுபடி செஞ்சிருவான். அப்போ இவன் தள்ளுபடி பண்ணால் நான் பண்ண மாட்டேனா? அல்ல சொல்லுவானா, இவனுக்கு இவ்வளவு தள்ளுபடி பண்ணுவானே என்று சொன்னால் நான் இவனுடைய பாவத்தில் தள்ளுபடி பண்ணுறேன், இழுத்துட்டு போய் சொர்க்கத்துக்குன்றான்ல. அப்போ இவனை எவனாச்சும் நல்லடியார்னு உலகத்தில் நினச்சிருப்பானா? இவன் உலகத்தில் வாழ்ந்திருக்கும் போது இவனை எவனாச்சும் நல்லடியார் நினச்சிருப்பானா? அவன் அங்கே நல்லடியார போகிறான்.
அப்ப அவுலியா மகானெல்லாம் இங்க பேச இயலாது, ஷேக் முரீதுன்னு வருவாங்க, அவளும் ஃப்ராடு. அந்த அவுலியா அடங்கிட்டார், இந்த அவுலியா அடங்கிட்டார், கராமத்து விளங்குது, காரணம் விளங்குதுமாங்க. ஏர்வாடியில் கொண்டு மனநோயாளியில் கட்டி போட்டு கறிக்கட்டையா போனா, காரணம் விளங்க காணா. ஏர்வாடி தர்காவில் பைத்தியக்காரங்களை கொண்டு கட்டி போடுவாங்க. 45 பேர் ஒரே ராத்திரியில் எரிஞ்சு சாம்பலா போயிட்டாங்க. காரணம் அப்போ விளங்க வேண்டியதானே. அமெரிக்காக்காரன் கொண்டு உலக நாயகருக்கு என்ன செஞ்சான், குண்டை போட்டான். யாரு? அல்லாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறார் அப்துல் கார் ஜிலானி மைதீன் ஆண்டவர். பள்ளிவாசலுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. பள்ளிவாசலுக்கு மைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலாம். எவ்வளவுக்கு இவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளத்தில் இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ் வணங்குறதுக்குரிய பள்ளிவாசலுக்கு பேரை வச்சிங்கன்னா முக்காவாசி முஸ்லீம் ஊர்களில் பள்ளிவாசலுக்கு பேர் மொய்தீன் ஆண்டவர் பள்ளி. அந்த மொய்தீன் ஆண்டவருங்கிற பகதாதில் அடங்கியிருக்கிறாரு, அங்கு கொண்டே போட்டான் குண்டை, அழிச்சு துவம்சம் பண்ணுனா. அங்கேருந்து அவர் காப்பாற்ற வேண்டியதானே மொய்தீன் ஆண்டவர். இங்கே உட்காந்து கூப்பிடுறீங்களப்பா, பிரசவ வேதனையில் கத்துனா புள்ள பேர் லேசாகுமா, அவரை கூப்பிடணுமா, அல்லாஹ் கூப்பிடக்கூடாதான். இந்த மாதிரி நாசப்படுத்தி வைத்துக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குன்னு சொல்றீங்களா? அப்போ என்ன நீங்கள் விளங்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை நாங்கள் முழுசா நம்புகிறோம். நீங்கள் முழுசா நம்பினால் அப்படி நடங்கள். இதான் பிரச்சனை, பஞ்சாயத்து. இதை வட்டி இஸ்லாத்தில் குரானை நம்ப, அல்லாஹ்வை நம்பினா குரான் நம்பணும்ல. கல்யாணம் பண்ணுறீங்க, பெண்ணுக்கு மகர் கொடுன்னு குரானில் இருக்குது. குரானை வாச்சிக்கிட்டே டவுரி வாங்குறான்னா நீ எங்கே அல்லாஹ்வை நம்புகிறேன்? அப்போ இது அல்லாஹ் சொன்னான்னு நீ நம்புனா அந்த இடத்துல வைக்கணுமா இல்லையா? அடே, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு கோர்ட் ஆர்டர் இருந்தால் நீ என்ன பண்ணுற? அரசாங்கத்து கோர்ட்டு உத்தரவுன்னு சொல்லி ஆடுறியா இல்லையா? ஒரு கோர்ட்டு உத்தரவுன்னு ஆடுறிய. அல்லாஹ் குரானில் ஒரு ஆர்டர் போடுறானே, வாத்து நிசா சதுகாத்தின நிகழா, மகர் தொகையை பெண்களுக்கு மனமும் வந்து கொடுத்து விடுங்கள்னு சொல்றானே, கொடுத்தியா? பள்ளிவாசலை வச்சுக்கிட்டு நீ வாங்குற பெண் வீட்டார்த்த. அப்ப அல்லாஹ் அந்த குரானை எந்த இடத்துல வச்ச? குரானை ஒரு கதை புஸ்தகம் மாதிரி வச்சிருக்கிறியா? அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்திருக்கு, கோர்ட் ஆர்டர் மாதிரி, அதை விட பெரிய ஆர்டர் வந்திருக்கு நினைச்சியா? பெஞ்சா அப்படி வாங்க முடியுமா உன்னால? ஆடம்பர கல்யாணம் பண்ண முடியுமா? இந்த கட்டம் பாத்தியா நூல் முடிகிறது, இந்த விதத்தை தாயத்தை தட்டு தகடு இதெல்லாம் நடக்குமா இந்த சமுதாயத்தில்? அப்ப விவகாரம் இதுதான். நாம் என்ன செய்யறோம்? நாம் புது மார்க்கத்தை சொல்லவில்லை, பழைய மார்க்கத்தை சொல்லுகிறோம். நீங்கள் புது மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் சொல்வது பழைய மார்க்கம். எந்த பழைய மார்க்கம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன மார்க்கம் இருந்ததோ அதுதான் மார்க்கம். அதுக்கு பின்னாடி எது உண்டாலும் ஒழிப்போம். அதற்கு பின்னாடி வந்த தர்காவா இருந்தாலும் சரி, தரிக்காவா இருந்தாலும் சரி, மதுகபா இருந்தாலும் சரி, தாயத்தா இருந்தாலும் சரி, தட்டா இருந்தாலும் சரி, தகதா இருந்தாலும் சரி, மூணாம் பாத்தியாவா இருந்தாலும் சரி, புரியாம் பாத்தியா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லையா அதை ஒழிப்போம். அல்லாஹ்வுடைய வஹீல் அது வரலையா ஒழிப்போம். இதுதான் வித்தியாசம். அதான் கோபம் வருது. கோபம் வர்றதுக்கு என்ன காரணம்? இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறதுல தான் கோபம் வருதே தவிர வேற ஒன்று இஸ்லாத்தை காப்பாற்றுறதுக்கு கச்சை கட்டிக்கிட்டு யாரும் போகவில்லை. ஆஹா, உள்ளதை சொல்றாங்க, இல்லாத செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம உள்ளதை சொல்ற வித்தியாசம் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இதுதான் காரணம். இந்த அடிப்படையில் வழங்கிக் கொள்ள வேண்டும். இது கேள்வி பதிலுக்கான நிகழ்ச்சினால இதை நீட்ட விரும்பவில்லை. அதனால் இத்தோடு முடித்துக்கொண்டு நம்ம கேள்வி பதிலுக்குள்ள நுழையலாம்.